ஹே கைஸ், பல ஆயிரம் ரூபா காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து காணாமல் போயிடுச்சு. ரோட்டில் போகும்போதோ இல்லை வீட்லேயோ திருடம் வந்து காசை எடுத்துகிட்டு போனால் ரோட்டில் இருக்க சிசிடிவி வச்சு போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கேயாச்சும் திருடனை பிடிச்சி காசு வாங்கிடலாம். பட் பேங்க்கில் இருக்க காசு காணாமல் போச்சுண்டா நோ ஒன் ரெஸ்பான்சிபிள். ஸோ பேங்க்கில் காசு எப்பயுமே சேஃபாக இல்லை. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவில் தான் நான் போடுறேன். காரணம் வந்து நேற்று நானே ஃப்ரெண்டும் கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10:40 மணி போல் கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது மார்னிங் டைம் ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வருது. பேங்க்லேருந்து, சம்பத் பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வருது. அவன் ஃபோனில் டெபிட் ஆகிருக்குது 1300 கப்ருகோட டெல்கேவிலேருந்து பொஷ் மிஷினில் டெபிட் ஆயிருக்குன்னு தான் காட்டுது. ஸோ நாங்கள் என்னடா இது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து எப்படி டெபிட் ஆயிருக்குமெண்டு ஃப்ரெண்ட் வந்து கார்டை தேடி பார்க்குறான். இந்த கார்டு ஒரு மிஸ் ஆகிடுச்சோ, யாராவது கார்டு எடுத்து கலவெடுத்துட்டாங்களோ வந்து தேடி பார்க்குறான். கார்டை கேட்டுருக்குது, அவனுக்காக கேட்டுருக்குது. ஸோ இருந்தாலும் எப்படி போச்சு, நம்ம கார்டு இருக்கும்போது நம்ம கையில் தான் கார்டு இருக்குது. பட் பொஷ் மிஷினில், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மிஷினில் பேமெண்ட் பண்ணிங்களா, அதுக்கு தான் மாதிரி பொஷ் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஷினில் காசு வெட்டுப்பட்டிருக்கு 1300. இவ்வளோ சாட்டர்டேயில் வாங்கினா மண்டேல தான் மண்டேல தான் பேங்க்கில் வந்து டெபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனான யோசிச்சு பார்த்து இருக்கும்போது யோசிச்சு கொண்டு இருந்தாலும் ஒரு டவுட் வருது. ஏன்னா கப்ருகாவில் நாங்கள் எந்த பர்ச்சேஸுமே வேண்டியில்லை. ஸோ ஃப்ரெண்டு எந்த பர்ச்சேஸுமே வேண்டியில்லை. ஸோ அவனுக்கு ஒரு டவுட் வருது. அனிஸ்டன் இது கப்ருகாவில் நான் எதுவுமே வேண்டியில்லை. பட் இருந்தாலும் ஒரு டெபிட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்குது எப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஸோ பேங்க்குக்கு கால் அடிப்போம். பேங்க்குக்கு கால் பண்ணுறான். ஸோ நடந்த 10:42. ஸோ இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணி பேங்க்குக்கு கால் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, இது நான் என்ன நம்மளது பழைய ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்தது இப்போ வருதாண்டு யோசித்து ரியாக்ட் பண்ணி பேங்க்குக்கு கால் பண்ணி, பேங்க்கில் கால் பண்ண உடனே பேங்க்கில் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. உங்களோட பாஸ் என்ன, நீங்கள் எதை பற்றி கதைக்க விரும்புகிறீங்க, கார்டை பற்றி கதைக்க விரும்புகிறீங்களா, டிஜிட்டலை பற்றி கதைக்க விரும்புகிறீங்களா எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இப்படி காய்ச்சிக்கின்ற போது நமக்கு இன்னொரு எஸ்எம்எஸ் வருது. அதாவது உங்கள் பேங்க்கில் இருந்து மறுபடியும் ஒரு காசு வெட்டுப்பட்டிருக்குது. அதன் பெறுமதி 11,248 வெட்டுப்பட்டிருக்குது 10:52. இந்த டிரான்சாக்ஷன் நான் காய்ச்சிட்டு இருக்கும்போது பேங்க்கில் காய்ச்சி வந்துருக்கோம். ஸோ பேங்க்கு ஃபோனை பிக் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு கார்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு இடையில் கிட்டத்தட்ட 46,000 காசு அக்கௌண்ட்டில் இருந்து காணாமல் போயிடுச்சு, வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது சம்பந்தமாக சம்பத் பேங்க்கில் ஹெட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்டோம். பர்சனலாக 2-3 மேனேஜர்ஸை தெரியும், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டபடி என்ன நடந்திருக்குது அக்கௌண்ட்லேருந்து கேட்கும்போது எந்த ஃபேவரான பதிலுமே இல்லை. சரி, ஓகே என்று போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போனால் போலீஸில் இந்த ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் வந்து இது வந்து நிதி மோசடி. அதால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. இது வந்து பிஎம்ஐசிஹெச்சில் நிதி மோசடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அட்லீஸ்ட் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அங்கே போனால் அங்கே நம்ம ரெக்கார்டெலாம் பார்த்துட்டு, ஓகே தம்பி உங்களோட பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுட்டு போங்க, ஏதாச்சும் தெரிஞ்சால் கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கழிச்சது பொறுத்து தெரியுது இது நமக்கு